எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் செம்ம டேஸ்டியான காரசாரமான ஒரு தக்காளி கார சட்னி தாங்க பண்ண போகிறோம். இது வந்து மதுரை ஸ்பெஷல் தக்காளி கார சட்னிங்க. நீங்கள் மதுரை சைடு எந்த ஹோட்டலில் போனாலும் இந்த சட்னி வச்சுருப்பாங்க. இங்கே மட்டும் எப்படி இந்த சட்னி இவ்வளோ ஒரு டேஸ்டியான சட்னி கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்க. அந்த சட்னி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய வெங்காயம், அடுத்து வந்துட்டு மிளகாய் வத்தல் ஒரு 15 போல் எடுத்துருக்கீங்க. இந்த மிளகாய் வத்தல் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு குறைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மிளகாய் வத்தல் நான் சின்ன சைஸாக இருக்குன்னா 15 எடுத்திருக்கேன். இதே பெரிய சைஸாக இருந்தால் 10 தாங்க எடுத்திருப்பேன். இப்போ பூண்டு பற்கள் ஒரு 3 போட்டிருக்கேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்து இது எல்லாமே வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. இதோடு நம்ம இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. சட்டியில் இந்த பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சி வந்த பின்னாடி அதில் வந்துட்டு ஒரு 7 மிளகாய் வத்தல் சிவக்க வறுத்துக்கலாங்க. நாம் மீதி மிளகாய் வத்தல் எல்லாமே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தக்காளி வெங்காயம் வதக்கும் இல்லையா, அதோடு சேர்த்து வதக்கிக்க போகிறோங்க. இப்போ இந்த மீதி மிளகாய் வத்தல்லாம் தக்காளியோட வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். எப்போவுமே இந்த தக்காளி சட்னிக்கோ கார சட்னிக்கோ தக்காளி வதக்கும் போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணுங்க. கொஞ்சம் சரியாக வதங்காமல் இருந்தாலே பாருங்கள் பச்சை வாசனை அடிச்சுட்டு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் எப்போ நீங்கள் சட்னி அரைச்சாலுமே இந்த தக்காளி நல்லா வதங்குற மாதிரி அரைச்சி பாருங்கள். இப்போ உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஓரளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் மசிஞ்சு வந்துடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக புதினா தழை, மல்லித்தழை கொஞ்சம் இது போட்டிருக்கதே தெரியக்கூடாதுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இந்த வெங்காயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. இது லாஸ்ட்டில் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இந்த புதினா, மல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே நாம் வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள் ஓரளவு மசிஞ்சிடுச்சு. இன்னுமே நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிடணுங்க எப்போவுமே சட்னிக்கு. பாருங்கள் நல்லா மசிஞ்சு கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த கருவேப்பிலை, மல்லித்தழை, புதினா தழை இதெல்லாம் வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். அதிக நேரம் வதங்க தேவையில்லை, கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம இது வதக்கி முடித்த பின்னாடி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இதோடு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வதக்கலாம் தேவையில்லை. நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த நைஸாக அரைச்சோம் அப்படின்னு சொன்னாலே அது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காதுங்க. நீங்கள் மதுரை சைடு நீங்கள் எந்த சட்னி சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக தான் இருக்கும். அதை வந்து டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னு சொன்னாலே. இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்க போகிறோங்க. ஒரு உணவுப் பொருளுக்கு அதிக சுவை தர்றது, பாதி சுவை தர்றது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தாளிப்பாக தாங்க இருக்கும். தாளிப்பு வந்துட்டு கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதில் பாதி டேஸ்ட் வந்துடுங்க. இப்போ தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது காஞ்சி வந்த பின்னாடி கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுந்து சேர்த்தாச்சு, கடுகு உளுந்து சேர்த்தாச்சு. இது நல்லா செவந்து கடுகு வெடிச்சு வந்த பின்னாடி வாசனைக்காக 2 மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை இலைகள் எப்போவுமே கலர் மாறாமல் இருக்கும்போதே நம்ம வந்துட்டு தாளித்து முடிச்சிடணுங்க. இவ்வளோதாங்க செம்ம டேஸ்டியான மதுரை ஸ்பெஷல் தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா?